துணியை 4ஆக மடித்து பின்பக்கத்தோட அளவை பார்த்து 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. தையலுக்கு 2ம் சேர்க்கலாம், 1.5 இன்ச் சேர்க்கலாம், 1 சேர்க்கலாம். அவங்க கொடுத்துருக்க துணியை பொறுத்து நம்ம விடணும். உயரத்துலேயும் அதே மாதிரி 2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ப்ளவுஸை எடுத்து நம்ம எப்பயும் ப்ளவுஸை 4ஆக எப்படி மடித்து வைப்போம் அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் மேலே வர்ற மாதிரி மடித்து சுருக்கம் இல்லாமல் அளவு சட்டை அந்த நம்ம புது துணி ஜாக்கெட் கட் பண்ண வச்சுருக்கோம்ல அது மேலே வச்சு கழுத்து அளவு, ஷோல்டர், ஆம்கோல் எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சீம் அலவன்ஸ் விட வேண்டாம், கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சீம் அலவன்ஸ் விட்டுக்கிடலாம். இப்போ ஷோல்டருக்கு சீம் அலவன்ஸ் குறிச்சாச்சா, கழுத்துக்கு சீம் அலவன்ஸ் வேணும். அது என்ன பைப்பிங்க்கு சீம் அலவன்ஸ் விடாமல் வச்சாதான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே அதே அளவு வரும். ஹெம்மிங்னால் நம்ம சீம் அலவன்ஸ் விடணும். இப்போ ஷோல்டர் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸில் உள்ளபடி. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணும்போது நான் இங்கே பின் பண்ணாமல் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். துணி விலகாமல் இருக்க ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ ஆம்கோலுக்கு சீம் அலவன்ஸ் விட மறந்துட்டு இப்போ மார்க் பண்ணி விட்டாச்சு. விட்டுட்டு திரும்ப ஆம்கோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சைட் ஜாயின் கிட்ட மார்க் எவ்வளோ ஸ்டிச் பண்ணோமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை வெட்டுறதுக்கு நம்ம அந்த ஓரத்தில் கரை பக்கம் உள்ள துணியை 4ஆக மடித்து போட்டுக்கணும். போட்டு கரை மடிப்பு பாகமாக வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கு கரை சைடில் வர்ற மாதிரி வச்சுக்கணும். நம்ம கையோட பின்பக்கத்தை ஜாக்கெட்டோட அளவு ஜாக்கெட்டோட பின்பக்க கை மேலே வர்ற மாதிரி வச்சு வரையணும். முன்பக்க கை மேலே வரையணும். அதே மாதிரி சீம் அலவன்ஸ் ஃபஸ்ட்டு விட வேண்டாம். அப்புறம் ப்ளவுஸை கையில் வெளியே எடுத்துட்டு இப்போ விடுறேன் பாருங்கள். சீம் அலவன்ஸ் மேலே விட்டுட்டு அந்த நம்ம அந்த புருவம் வரைவோம் பாருங்கள், அதே தான் 1 இன்ச்சுக்கு ஒரு லைட்டாக நேராக வரைஞ்சி அப்புறம் கிராஸாக போட்டு அவ்வளோ. சைடில் அதிகமாக துணி இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்து விட்டுற வேண்டியதான். எடுத்து விட்டுட்டு எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுவோம், மடிக்கிற இடத்துல ஒரு மார்க்கு சிசரால், சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல மார்க்கு, சென்ட்ரு பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணிட்டு கை பக்கம் வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். துணியை கிராஸாக போட்டு கிராஸ் கட்டிங்னால கிராஸாக போட்டு நம்ம பின்பக்கம் ஏற்கனவே வெட்டியிருந்தோம்ல அந்த பின்பக்கத்தை கரெக்டாக அதில் வச்சு நான் இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரி ஷோல்டர், ஆம்கோல், அந்த ஃப்ரண்ட் இந்த ஓப்பன் வர்ற இந்த சைடு எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு இதையும் மார்க் பண்ண ஆம்கோல்கிட்ட ஒரு மார்க் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறோமோ அதை மறக்காமல் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அளவு சட்டையை எடுத்து கையில் எடுத்து ஃப்ரண்ட்டு கழுத்து வரைஞ்சிடணும். ஃப்ரண்ட்டு கழுத்து அந்த நான் வச்சு ஃபஸ்ட்டு சீம் அலவன்ஸ் விடாமல் குறிச்சிட்டு இதுக்கு விடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஹெம்மிங்னா தான் விடணும், பைப்பிங்னா விடணும். இப்போ அந்த ஓப்பன் கிட்ட நான் எப்படி குறிக்கிறேன்னு பார்ப்போங்க. அந்த பட்டி வரைக்கும் உள்ள அளவை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு அந்த ஓப்பன் கிட்ட வர டாட்டுக்கு அந்த காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் கிட்ட ஒரு டாட் வரும், அந்த டாட்டுக்காக விட்டுரும். இப்போ சைடில் ஆம்கோல் பக்கம் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே நம்ம எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோமோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு சட்டையில் உள்ள அந்த ஸ்டிச்சையும் நம்ம மார்க் பண்ணதையும் ஒன்று போல் வச்சுக்கணும். அதாவது அளவு சட்டையில் உள்ள தையல் கோடையும் இதில் தையல் கோடுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்ல அதையும் வச்சு ப்ளவுஸை இழுக்கக்கூடாது. இழுக்காமல் சென்ட்ரு கிராஸை மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டாட் உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் அலவன்ஸ் விட வேணாம், சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் அந்த இப்போ விடுறேன் பாருங்கள், கீழே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே அந்த டாட் முடிகிற இடத்துலையும் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ ஓப்பன் சைடு கொக்கி பக்கம் இருக்கும், ஹூக் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த சைடு எடுத்து இப்போ நம்ம டாட்டோட ஹைட்டு தான் குறித்தோம், டாட்டோட டிஸ்டன்ஸ் குறிக்கலை. அதாவது ஓப்பன்லேருந்து எவ்வளோ தூரங்கிறத குறிச்சிட்டு இப்போ குறிச்சிருக்கேன்னா டிஸ்டன்ஸு
டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஒரு 3.25 வருது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சாக மார்க் பண்ணி கோடு போட்டு டாட் எந்த அளவு பிடிச்சிருக்காங்க உள்ளே நம்ம செக் பண்ணிக்கணும். 1.1 குறிச்சிருக்காங்க, அதை மார்க் பண்ணிடணும். இந்த சைடு 1.1, இந்த சைடு 1.1 குறிச்சிட்டு இப்போ இந்த டாட்டோட இதை சேர்த்துடணும். இந்த டாட்டோட இந்த சைடு இதை சேர்த்து விட்டுருங்க. இன்னும் ஒரே ஒரு மார்க்கிங் இருக்குது. ஹூக் சைடு வெளிப்பக்கம் எடுத்து ஆம்கோல் அடியில் ஒரு ஸ்டிச் இருக்கும்ல, அதையும் கழுத்துக்கிட்டையும் வச்சு பார்த்துக்கணும். வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு கிராஸாக கோடு போடணும். இது எல்லார் சட்டையிலும் ஒன்று போல் இருக்காது, ஒவ்வொரு சட்டையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ப்ளவுஸை வச்சு வரையும் போது தான் அது தெரியும், க்ளீனாக தெரியும். டேப்பை வச்சு அளக்கும் போது கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. இப்போ டாட்டோட அந்த டிஸ்டன்ஸ், அந்த சைடில் வர டாட்டு நம்ம கண்மதிப்பாக பார்த்து, இப்போ மேப்லாம் எப்படி குறிப்போம், இங்கேருந்து இவ்வளோ தூரம், அதே மாதிரி அந்த ரெண்டையும் இதில் ஒரு ட்ரையாங்கிளும் அதில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு 2 ட்ரையாங்கிளும் சேமாக வரதான் பாருங்கள். பார்த்தா நம்ம குறித்த டாட் கரெக்டாக இருக்கும். குறித்து அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஆம்கோல் கவர் வெட்டுவோம்ல, ஃப்ரண்ட் கவர். இப்போ பேக்கை தான் ஃபஸ்ட்டு குறிச்சிருக்கோம். ஃப்ரண்ட் கவரை கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ ப்ளவுஸ்க்கு நம்ம ஒரு முன்பக்கம் தான் வெட்டியிருக்கோம், இன்னொரு முன்பக்கம் கட் பண்ணணும். துணியை மறுபடியும் கிராஸாக போட்டு எந்த பக்கம் வேஸ்ட் இல்லாமல் துணியை வேஸ்ட் ஆக்காமல், அதாவது பட்டிக்கு வேணும், எவ்வளோ தான் துணி இருந்தாலும் துணியை வேஸ்ட் பண்ணாமல் வெட்டுறதுக்காக தான் தனித்தனியாக நம்ம வரைகிறோம். ஒன்றா கிராஸாக போட்டு வரைஞ்சோம்னா துணி சப்போஸ் கம்மியாக எடுத்துருந்தாங்கன்னா காணாது. இப்படி தனியாக போட்டால் தான் பட்டிக்கெலாம் துணி நல்லா வரும். போட்டு பின் பண்ணி அதே அளவை அப்படியே வச்சு பின் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துல எப்படி போட்டால் துணி மிச்சமாகணும் நம்ம டபுளாகவே ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் ஃப்ரண்ட்டு தனித்தனியாக கட் பண்ணினா தான் துணி கொஞ்சம் மிச்சப்படும். அது துணி ரொம்ப கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே ஃப்ரண்ட்டு ரெண்டும் தனித்தனியாக வெட்டினா தான் துணி நல்லா சரியாக எல்லா இதுக்கும் காணும். எல்லா இதையும் இப்போ 2 இதையும் சேர்த்து நம்ம எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ டாட்டா அதை ஃபுல்லாக அந்த நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி சிசரால் பாயிண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம மேட் ஊசி, இந்த பெரிய ஊசி இப்போ வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த சாக்கு தைக்கிற ஊசி, அதை வச்சு இந்த 3 ஹோல்லையும் ஒரு ஹோல் போட்டு அந்த சைடு குறிச்சிக்கோங்க. அந்த சைடு அந்த துணியோட இப்போ நம்ம ஒரு துணியில் தான் குறிச்சிருக்கோம், இன்னொரு இப்போ வெட்டினதில் மார்க்கிங் இல்லை. இப்போ குறிச்சிட்டிங்கன்னா இதில் நம்ம ரெண்டாவது நம்ம டேப்பை வச்சோ மெஷர் பண்ண வேண்டியதில்லை. சாக் பீஸில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது வேகமாக ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த முறையை நான் இது பண்ணுறேன். பட்டி வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் சைடை வச்சு ஃப்ரண்ட் சைடு 2 சைடும் ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு 2க்கு உள்ள டிஸ்டன்ஸை பார்க்கணும். அந்த உயரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அளவு சட்டையும் சேர்த்து வச்சுக்கணும். இப்போ வச்சுருக்கோமா வீடியோவில் காமிச்சபடி எவ்வளோ மடிக்கிறோமோ அதை பாயிண்ட் பண்ணிவிட்டு அதில் மேலே உள்ள உயரம் 3 இன்ச்சு இருக்குது, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதான் சைடில் பட்டியோட சைடு உள்ள வர்ற அளவு. அதுக்கப்புறம் டாட் போக உள்ள மிச்ச அளவை குறிச்சிக்கோங்க. 12 இன்ச்சு வருது. அப்போ அந்த 12 இன்ச்சை நேராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு உயரத்துக்கு ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு சட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அளவு சட்டையில் அந்த அந்த பட்டியோட உயரத்தை வீடியோவில் நான் சரியாக காமிக்காமல் இருக்கேன். அந்த பட்டியோட உயரத்தை எடுத்து அதுலேயும் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த அந்த நேராக ஒரு வளைவு சின்னதாக போட்டு எங்களுக்குள்ள ஒரு 1/2 இன்ச்சுக்கு இடுப்புக்கிட்ட கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி விட்டுருக்கு. அது ஓப்பன் சைடு வர்றது. அங்கே ஓப்பன் சைடு வர்றப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன கிராஸ் கட்டு மேலே கழுத்துக்கிட்ட எப்படி கிராஸாக கட் பண்ணோம், இந்த கட் பண்ணோம்னா கீழே இடுப்பு நல்லா நிற்கும் தூக்காமல். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஓப்பன் சைடு வர்றது மட்டும் இந்த 1/2 இன்ச்சு கிராஸ் கட் பண்ணனால கரெக்டாக அந்த பக்கத்தை அந்த பக்கம் வைக்கிறதுனால அந்த ஓன் போட்டு அடையாளப்படுத்தியிருக்கேன். அதை நம்ம சிசர் வச்சும் ஒரு பாயிண்ட் போட்டுக்கிறோங்க. பாயிண்ட் போட்டால் நம்ம ஜாயின் பண்ணும்போது